உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும். பனு இஸ்ராயல் என்று கூறப்படும் இஸ்ரேலியர்களின் பரம்பரையினர் அவர்களது வழியை துளைத்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றிய ஒரு கதையை பார்க்கலாம். குரானில் ஒரு முழு அத்தியாயம் இதை பற்றி உள்ளது. சூரா அல் பக்ரா எனும் அத்தியாயமாகும். ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் மிகவும் பணக்காரராம். அவர் இறந்து விடுகிறார். இவர் தனது ஒரு மகனை விட்டு செல்கிறார். இவர் அவரது பரம்பரையை பரப்புகிறார். இதனால் அவரது உறவினர்கள் அவர் மீது பொறாமை கொள்கின்றனர். அவரை யாருக்கும் தெரியாமல் கொலை செய்து அவருடைய உடலை மறைத்து வைக்கின்றனர். இவரை யார் கொலை செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. பனு இஸ்ராயில்கள் அவர்களுக்குள்ளேயே இதை பற்றி பேசி சண்டையிட ஆரம்பித்தனர். யார் இந்த மனிதனை கொன்றார் என்பதை கண்டுபிடிக்க முயல்கின்றனர். நாம் ஏன் நமக்குள் சண்டையிட வேண்டும்? நமக்குள் யாராவது அல்லாஹ்விடத்தில் பேசுவோம் என்றனர். எனவே மூசா அலைஹிவஸல்லம் அவர்களிடம் சென்று இதற்கு ஒரு தீர்வு கேட்டனர். மூசா அலைஹிவஸல்லம் அவர்களிடம் சென்று, நாங்கள் இந்த மனிதரை யார் கொலை செய்தார் என்பதை அறிய வேண்டும். இதனால் எங்களுக்குள் பெரிய பிரச்சனை நிகழ்கிறது. இதனால் உறவுகளுக்குள்ளேயும் பிரிவு ஏற்படுகிறது என்று மூசாவிடம் கேட்டனர். இதை கேட்ட மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்து கேட்டார்கள். ஒரு நாள் மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் மக்களிடம் திரும்ப சென்று, என் சமுதாய மக்களே, அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து விட்டான் என்று கூறினார்கள். அல்லாஹ் நீங்கள் ஒரு மாட்டினை உயிர் தியாகம் செய்ய விரும்புகிறான். நீங்கள் மாட்டினை தியாகம் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு கொலை செய்தவரின் பெயரை தெரியப்படுத்துவான். பனு இஸ்ராயில்கள் உடனே, நீங்கள் எங்களை கிண்டல் செய்கிறீர்களா மூசா? அல்லாஹ்வின் ஆயத்தும் அவனுடைய செய்தியும் இதனால்தான் மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுகிறேன் என்று கூறினார்கள். இங்கு இறை மறுப்பு நடந்திருக்கிறது என்பது நமக்கே கண்கூடாக தெரிகிறது. உயிர் தியாகத்திற்கும் கொலை செய்தவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மக்கள் நினைத்தனர். இவை இரண்டும் மக்களுக்கு முரண்பாடாக தெரிந்தது. அவர்கள் இந்த அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்கள் தாமே தமது வாழ்க்கையை சிரமப்படுத்திவிட்டனர். அல்லாஹ் அவர்களது வாழ்க்கையை மேலும் சிரமப்படுத்தினான். அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை வந்தால் உடனே அடிபணிய வேண்டும். இரண்டாவது கேள்வி கேட்டனர். மூசா அலைஹிவஸல்லம் அவர்களிடம் சென்று, பசுக்கள் நிறைய உள்ளன, இதில் எங்களுக்கு குழப்பமாக உள்ளது என்றனர். மூசாவே, நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்து மேலும் விளக்கமாக கட்டளையிட கூறுங்கள் என்றனர். யா அல்லாஹ், உனக்கு எந்த மாதிரி பசு வேண்டும் என்றனர். அல்லாஹ் கூறினான், அந்த பசு இளமையானதாகவும் முதிர்ச்சியானதாகவும் இல்லாமல் இருக்க வேண்டும். நடுத்தரமானதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நிறைவேற்றுங்கள் என்றும் அல்லாஹ் கூறினான். அல்லாஹ்வின் கட்டளையை நீங்கள் நிறைவேற்றினால் உங்களது பிரச்சனை இலகுவாகும். அவர்கள் நடுத்தரமான வயதை உடைய பசுக்களை தேடி அலைந்தனர். மீண்டும் அவர்கள் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களிடம் சென்று, நடுத்தர வயதை உடைய பசுக்கள் நிறைய உள்ளன, அதனால் எங்களுக்கு குழப்பமாக உள்ளது. அல்லாஹ்விடத்தில் பசுவின் நிறத்தை கேளுங்கள் என்று கேட்டனர். திடமான அந்த பசு மஞ்சள் நிறமுடைய பசு. கெட்டியான நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் அளிக்கும் அதன் நிறம் என்று அல்லாஹ் கூறினான். அவர்கள் மீண்டும் பசுவை தேடி அலைந்தனர். மீண்டும் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களிடம் சென்று, எங்களுக்கு எந்த பசுவை பலியிட வேண்டும் என்று தெரியவில்லை என்று அல்லாஹ்விடத்தில் மேலும் விவரங்களை கேளுங்கள் என்றனர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மேலும் கடினமாக்கினான். நிச்சயமாக அந்த பசுமாடு நீர்ப்பாசனத்திற்கோ அல்லது நிலத்தை உழுவதற்கோ பயன்படுத்த ஆரோக்கியமானது, எவ்விதத்திலும் வடுவில்லாதது என்று இறைவன் கூறினான். அவர் ஒரு அனாதை குழந்தையும் விதவை பெண்ணையும் விட்டு சென்றுள்ளார். அவர் இறக்கும் முன்பு அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்துள்ளார். யா அல்லாஹ், நான் இந்த வயதில் இறக்கிறேன். எனது மனைவியையும் என்னுடைய குழந்தையையும் உனது பொறுப்பில், உனது பாதுகாப்பில் விட்டு செல்கிறேன் என்று துவா செய்துள்ளார். அவர் இறக்கும் முன்பு தனது மனைவிக்கு அந்த பசுங்கன்றை காட்டில் விட்டு விடும்படி கட்டளையிட்டுள்ளார். ஏனெனில் அவர் இந்த மனிதர்களை நம்ப மாட்டேன் என்று கூறியுள்ளார். எனவே அவர் அந்த பசுங்கன்றை அல்லாஹ்வின் பொறுப்பில் விட சொன்னார். அந்த கன்றுக்குட்டியை அல்லாஹ் பாதுகாப்பான். அது யாரையும் தன்னிடம் நெருங்க விடாது, தன்னை தொழவிடாது. இறந்து போன மனிதரின் குழந்தையும் பெரியதாக வளர்ந்தான். அவனின் தாய் அவனிடம், உனது தந்தை ஒரு மாடு விட்டு சென்றார், அது காட்டில் உள்ளது, அதை நீ சென்று கண்டுபிடி என்று கூறினார்கள். அவன் அதை எப்படி நான் கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டான். இருப்பினும் அதை தேடி காட்டுக்கு சென்றான். அந்த காட்டில் ஒரே ஒரு பசுமாடு அவனை நோக்கி வந்தது. அப்போதுதான்
இவர்களும் அல்லாஹ் சொன்ன அனைத்தும் பொருந்தக்கூடிய அந்த பசுவை கண்டனர். அவர்கள் அவனிடம் சென்று, இந்த மாட்டை எங்களுக்கு விட்டுவிடு என்றனர். அவன் அம்மாவிடம் கேட்க வேண்டும் என்றான். கடைசியில் அம்மாவும் அவனும் சேர்ந்து இந்த மாட்டை விற்க முடியாது என்று கூறினர். கடைசியில் அவன் அந்த மாட்டின் தோலில் உள்ள மஞ்சள் நிறத்திற்கு நிகரான தங்கம் கொடுத்தால் இதை கொடுப்பேன் என்று கூறினான். பனு இஸ்ராயல்கள் விருப்பமே இல்லாமல் சம்மதித்தனர். அந்த மாட்டை பலியிட்டனர். பலியிடப்பட்ட மாட்டின் ஒரு துண்டு இறைச்சியை கொண்டு அந்த மனிதரின் மீது அடித்தார்கள். அவர் உடனே உயிர்த்தெழுந்து தன் சகோதரியின் மகன்தான் தன்னை கொலை செய்தான் என்று கூறிவிட்டு மீண்டும் இறந்துவிட்டார். இந்த சூறாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, அல்லாஹ்வின் கட்டளையை கீழ்ப்படிய வேண்டும். மனித மூளை மிகவும் சிறியதே. அல்லாஹ் கூறும் காரணத்தை அறியக்கூடிய அளவிற்கு நமக்கு சக்தி கிடையாது. நாம் ஏன் 7 முறை தவாப் செய்கிறோம்? ஏன் 5 வேளை தான் தொழுகிறோம்? 7 வேளையோ 8 வேளையோ தொழுகாமல் 5 வேளை தொழுகிறோம். ஏன் 30 நாட்கள் நோன்பு நோட்கிறோம்? இதெல்லாம் மனித மூளைக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் கட்டளையிட்டான், நாம் செய்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.